வணக்கம். இந்த வீடியோல விஸ்வநாதன்ஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், வெங்கி அட்லூரியோட லக்கி பாஸ்கர் படமாகட்டும், சூர்யாவோட கருப்பு படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதை தொடர்ந்து இந்த படம் வர்றதுனால இதுக்கு ஒரு ஒரு பேசிக் எதிர்பார்ப்பு, கண்டிப்பா படம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதே சமயம் அவங்க வந்து இது சொல்லிட்டாங்க, இது ஒரு ஃபேமிலி டிராமான்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர்லேயே ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, படத்தை பத்தி பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, ஒலிம்பிக் ஈவெண்ட் நடக்குது 2024. அங்கே ஒரு ஒலிம்பிக் ஷூட்டரா இருக்கிற கோல்டு மெடல் அந்த டைம்ல வந்து அடிச்சிடுறாரு ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கிற சஞ்சய் விஸ்வநாத் அவர்கள். அப்புறம் திரும்ப ஊருக்கு வந்தோன்னே அவருக்கு ஒரு ஃபேமிலி, பெரிய வீடெல்லாம் காட்டுறாங்க. அவருடைய அம்மா ராதிகா அவங்க வந்து இவர் 40 வயசு தாண்டியும் கல்யாணம் இன்னும் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. சின்ன வயசுல ஏற்பட்ட சில ட்ராமானால அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு. பட் அகைன் அவங்க அம்மா, எனக்கு அப்புறம் உனக்கு யார் இருக்கா, இந்த மாதிரி அப்படி இப்படி எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவரும் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல சரி, ஓகே, உங்களுக்கு என்ன தனியா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்கன்றதுனால இவர் சரகேசி மூலமா இவர் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாரு. ஃபாரின் போயிட்டு குழந்தைய பெற்று எடுத்துட்டு வந்துடுறாரு. பட் எல்லாமே நார்மல் ஆனதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைனா, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத நிலைமை வருது. அப்போ வந்து அந்த அந்த சர்க்கேசில அம்மா இருப்பாங்களா, அவங்க வந்து தான் அந்த போனர் அந்த விஷயங்கள் கொடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுனால குழந்தையை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஏற்படுது. அதனால இவர் அம்மாவை தேடி போறாங்க. அம்மா வேற யாரும் இல்லை, ஃபாரின்ல மெடிக்கலுக்கு படிச்சுட்டு இருக்க ஒரு 20-24 வயசு இருக்கக்கூடிய மமிதா பைஜு அவர்கள். அவங்க யாருன்னே தெரியாம தான் அந்த குழந்தைலாம் பெற்று கொடுத்துருக்காங்க. பட் எகைன் அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ன்றதுனால அவங்களுக்கும் பண தேவை இருக்கிறதுனால சரி வரேன்னு ஒத்துக்கிட்டு வந்து இவங்களோட கொஞ்ச நாள் இருக்காங்க. அந்த சமயங்களில் உங்களுக்கே அடுத்தடுத்து என்ன ஆக போகுதுன்றது உங்களுக்கே தெரியும். குழந்தைய ட்ரீட்மெண்ட்டை தாண்டி இவங்களுக்கு வந்து சூர்யா அவர்கள் மேல அந்த அட்ராக்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃபேமிலியில நடக்கக்கூடிய அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ்னால சில மாற்றங்கள் நடக்குது. இதுக்கு இடையிலையும் தாண்டி சூர்யாவோட குடும்பத்திலையும் சில பஞ்சாயத்துக்கள்லாம் ஏற்படுது. அதெல்லாம் எப்படி கிராஸ் ஓவர் பண்ணி கடைசியில் இவங்க 2 பேர் சேர்ந்தாங்களா இல்லையா, குழந்தை என்னாச்சுன்றதை மிச்சப்படுத்துற கதை. பெருசா ஸ்டோரி வந்து இப்போ ரொம்ப சஸ்பென்ஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இல்லை. ஆல்மோஸ்ட் ட்ரெய்லர்லேயே இது வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாங்க. பட் அகெயின் இந்த சர்வகேசின்ற விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே வச்சிருந்தாங்க. பட் ஓகே, ஸோ வாட் எவர். படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அவருடைய கரிஷ்மா, படம் ஃபுல்லா அவரை ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படங்கள்ல முக்கியமா இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அவர் ஸ்க்ரீன்ல அவருடைய காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அதான் உங்களுக்கே தெரியும், வீடு வந்து போறக்கூடிய எல்லாமே வந்து நல்லாவே ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருந்தது. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, அவர் கூடவே வர மமிதா பைஜு, ராதிகா, இவங்க 3 பேர் வர சீன்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய காமெடி சீன்கள் தேட்டரே பிளாஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அதை தாண்டி அவருடைய மாப்பிள்ளையா வரக்கூடியவர்கள், அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே அங்கே காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சூர்யாவை நிறைய இடத்துல கொஞ்சம் ஷட்டிலாக தான் ப்ளே பண்ணி இந்த மாதிரியும் பண்ணியிருந்தாங்க. பட் அகைன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆல்மோஸ்ட் நிறைய சீன்ல மமிதா பைஜு அவங்க வந்து ஓவர்டேக்கே பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நிறைய சீன் வந்து தூக்கி சாப்பிட்டாங்க அவங்க. பட் அகைன் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கே தெரியும், ஜனநாயகன் ஆகட்டும், இந்த படம், அடுத்தடுத்த படங்கள்ல இவங்க வந்து கமிட் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த வாரம் ஒரு நிவின் பாலி படம் வர ஒன்று வருது. சரி, ஓகே, அவருடைய பர்ஃபார்மன்ஸும் நீட்டவே நல்லாவே இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த கிச்சன் சீன்ஸ் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய சில ஃபேமிலி ட்ராமாஸ், அந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த தெலுங்கு படங்களுக்கே உரித்தான அந்த ஃபேமிலி ட்ராமா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த ட்ராக் ஆகட்டும், அவருடைய ரவீனா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிற சீன் ஆகட்டும், எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீன் இருக்கும். ஒரு இன்டர்வியூ, சூர்யா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ ஒரு ஒரு சீன் இருக்கும். அந்த இடத்துல ஜார்ஜ் மரியன் வச்சு ஒரு சீன் ரொம்பவே நல்லா இருந்தது. பட் அகைன் இந்த காட்சிகள் ஒவ்வொன்றும் அங்கங்க பார்ட் பை பார்ட்டா எபிசோட்ஸாவே தான் இருந்தது. நிறைய சீன்ஸ் அப்படி இருந்தது. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல அவர் ஒரு எலைட் ஃபேமிலி, அப்கோர்ஸ் அவர் வந்து பெரிய தொழிலதிபர், அந்த மாதிரி விஷயங்களை காமிச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு எலைட்டான ஒரு ஃபேமிலி டிராமால நீ எலைட்டுன்னு காமிக்கிறதுக்காக இந்த படத்துல வந்து அது என்ன தேவை இருக்குன்றது சில படங்கள்லாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இதுக்கு முன்னாடி வாரிசு ஆகட்டும், அளவை கொண்ட படம், இன்னும் நிறைய படங்கள் எலைட்டா அந்த ரிச்சா காமிக்கிற ஒரு படம் இருந்திருக்கு. அது காமிக்கிறதுனால என்ன யூஸ்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்துல அது ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிச்சா இருக்கேன், அந்த ரிச் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு படத்துல எந்தெந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்றாங்கிறதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி அந்த இன்டர்வியூ சீன்ஸ் ஆகட்டும், ஒரு இடத்துல ஹோட்டலை வாங்குறதாகட்டும், செகண்ட் ஹாஃப்ல அந்த வீட்டுக்கு அவங்க பண்றதாகட்டும், இன்னும் படம் ஃபுல்லா அப்படியே இன்னும் தனிக்கும் ஃப்ரேம்லாம் கொஞ்சம் ரிச்சா காட்டணுங்கிறதுக்காகவும் இது வந்து உபயோகமாச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துல அங்கங்க காசு விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா வருது. அதனாலேயே கொஞ்சம் அந்த எலைட்டா காமிச்சது ஓகேவா இருந்தாலும், இது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமா எடுக்கிறப்போ பார்க்குறவங்க மோஸ்ட்லி கனெக்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் அது என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு ஸ்கிப் ஆகி போகிறதுக்கான அந்த ஒரு லிமிட்ல மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னதான் கருப்பு படம்
அப்படி இருந்தாலும் அது ஒரு ஏபிசி சென்டர்லையும் எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு எமோஷன் எங்கேயாவது கனெக்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து ரிப்பீட் ஆடியன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி எலைட் படங்கள்ல மோஸ்ட்லி அந்த டிராமா ஓகே பார்த்துட்டு இப்போ மோஸ்ட்லி இந்த சீரியஸ் எல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே கடந்து போற மாதிரி தான் இருக்கும் தவிர அதை எடுத்துட்டு வந்து பப்ளிக் அவங்களோட லைஃப்ல கனெக்ட் பண்ணி திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் அகைன் இதுல வரக்கூடிய எங்கேயே ஃபன் என்டர்டைன்மெண்ட் ட்ராமா இந்த விஷயங்களுக்காக மேபி பார்த்து என்ஜாய் பண்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். சரி ஓகே. இதை தாண்டி பட்டாம்பூச்சி சாங்ஸ் அந்த ஒரு சாங் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு படத்துல கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்ற எந்த இடத்துலையும் பிஜிஎம் ஆகட்டும் சாங் ஆகட்டும் பெருசா எதுவும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. திரும்ப திரும்ப கேட்டு பார்த்து ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் ஃபைட் சீன்ஸ் 2 ஃபைட் சீன் வந்து படத்துல ஏதோ வைக்கணும் அந்த இடத்துல அப்படின்றதுக்காகவே வச்ச மாதிரி தான் 2 ஃபைட் சீனும் இருந்தது. பட் அகைன் இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஃபேமிலி ட்ராமா என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு வந்தாச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்கா இல்லாம ஒரு ஆர்டிஃபிஷியலா இல்லாமல் கொஞ்சம் ஆர்கானிக்கா வைக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அதுவும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்காங்க சொல்லலாம். எல்லாத்தையும் தாண்டி சரி ஓகே வேற என்ன இந்த படத்துல கொஞ்சம் எனக்கு குறைகள் இருந்ததுன்னா அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓப்பனிங்ல ஒரு ஒலிம்பிக் ஷூட்டரா இருக்காரு. பட் அந்த விஷயம் படத்துல எங்கேயுமே அதுக்கப்புறம் அது உதவுலன்னு தான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆரம்பத்துல ஒலிம்பிக் ஷூட்டை காமிக்கல அந்த சீன்ல நல்லா தான் இருக்கு. பட் அது அது சரி எதுக்காக அவங்கள ஒலிம்பிக் ஷூட்டரா காமிக்கிறீங்க அதனால பின்னாடி ஏதாவது பண்றாருன்னா அந்த மாதிரி எதுவும் பெருசா இல்லை. 2-3 இடத்துல மட்டும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்து இந்த மாதிரி சில காட்சிகள் வந்து ஜஸ்ட் பார்ட் பை பார்ட்டா இருக்கு. பெருசா கதையோட அங்கங்க ஒட்டலனாலும் அந்த சீன்கள் தனித்தனியா பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் ஒரு படத்துல எங்கேயும் ஆர்கானிக்கா ஒட்டல. இத்தனைக்கும் நிறைய இடத்துல கொஞ்சம் அந்த ஸ்கிரீன் அந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் முழுமையாக்கணும். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆட் பண்ணணுன்றதுக்காகவே பண்ணியிருந்தாங்க. நிறைய இடத்துல டைலாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. இதெல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் இருந்தது. இத்தனைக்கும் சூர்யா அவர்கள் வந்து இந்த படத்துல கல்யாணமே பண்ணிக்காத ஒரு பேச்சுலர் 40 வயசுலாம் தாண்டிருச்சு. அவர் கல்யாணம் பண்ணிக்காத ரீசனே ஒரு இடத்துல ஒரு ட்ராமா மாதிரி காமிச்சிட்டாங்க. பட் அகைன் அவர் வந்து ஒரு காட்சியில வந்து அவருடைய இன்டர்நேஷனல் பிளே பாய் மாதிரி அவரை காமிச்சிருப்பாங்க. நான் கூட ஆரம்பத்துல சரி சும்மா அது ஃபன்னா இருக்கும் அது இல்லை அப்படின்னு பின்னாடி ஏதாவது இடத்துல சொல்லணும்னு பார்த்தா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பட் அந்த படத்துல அந்த கேரக்டரும் அப்படித்தான் காமிச்சிருக்காங்க. அது நிறைய அதை வந்து அந்த காட்சி அந்த இடத்துல ஃபன்னா தான் பாக்குறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க எல்லாமே ஓகே. பட் எனக்கு சம்பேர் அது ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த படத்துல அது எந்த ஒரு நோக்கத்துக்காக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா சூர்யா அவர்கள் இந்த படத்துல அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு விஷயத்துல இருக்கிற குறையினாலதான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு. அந்த ஒரு விஷயத்துல அவருக்கு ஈடுபாடு இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதுனால பண்ணாம இருக்காருன்ற ஒரு விஷயம் எங்கேயுமே யாரும் வச்சிடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு பிளே பை போர்ஷன் வச்ச மாதிரி எனக்கு பர்சனல் ஃபீல் ஆச்சு. அவங்க எங்க வச்சு அதை காமெடி பண்றாங்க அது பாக்குறவங்க காமெடி எடுத்துக்கிறாங்களா ஓகே. பட் நிறைய பேருக்கு மேபி அது ஏத்துக்கும்படியா இருக்காது. முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த அந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் விஷயம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதையும் தயவு செய்து சொல்லுங்க. இதுக்கப்புறம் வழக்கமா இந்த படம் வந்து சரி அந்த லக்கி பாஸ்கர்லாம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இந்த தெலுங்கு அந்த ஒரு வாடை அடிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வாத்தியில கூட இருந்தது. பட் திரும்ப இந்த படத்துல ஹெவியா இருந்ததுன்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் இந்த ஃப்ரேம்ல நீங்க எந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னாலும் ஒரு போட்டோ ஷூட்டுக்கு வச்ச அழகா நீட்டா அடுக்கி வச்ச மாதிரியும் எல்லா ஃப்ரேம்லயும் வந்து இந்த காஸ்டியூம்ஸ் நகைன்னு போட்டு அதுவும் செகண்ட் ஹாஃப்ல இந்த கல்யாண போர்ஷன்ஸ்ல நீங்க பார்க்கணும். ஓகே கல்யாணத்துல எல்லாம் பண்றது ஓகே. பட் ரொம்ப கிராண்டியரா இருக்குன்றதை தாண்டி இந்தி சீரியல் லெவலுக்கு ரொம்பவே அதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அது நல்லா இருக்கு ரிச்சா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுவும் கொஞ்சம் ஓகே தான். அதாவது அட்லீஸ்ட் வந்த பட்ஜெட் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல காமிக்கிறாங்கன்றத ஓகே இருந்தாலும் சம்வேர் ஒரு இடத்துல எல்லாருமே புத்தம் புது ஆடைகளை போட்டு விளம்பரத்துல இந்த துணிக்கடை விளம்பரம் நகைக்கடை விளம்பரத்துல வர மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பட் எனக்கு என்னமோ அந்த இடத்துல ரொம்ப தெலுங்கு சினிமாஸ் வாடகை நீங்க இன்கேஸ் டோலிவுட் மூவிஸ் நிறைய பாக்குற மாதிரி இருந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி காட்சிகள் தான் ஊறப்பட்டது இருக்கும். ஏதோ ஒரு கல்யாணம் இருக்கும் அங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒருத்தனுக்கு கொடுத்து அடிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ போய் எல்லாரையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்கிற ஒரு காட்சிகள் வழக்கமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே அந்த மாதிரி தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் மேபி அந்த இடத்துல இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆகி ஓடிட்டுக்கான்னு தெரியல. எந்த அளவுக்கு ரிசப்ஷன் இருக்குன்னு தெரியல. ஏன்னா படம் இந்த புக்கிங்லாம் ஆரம்பிச்சு நான் கூட சரி கருப்பு படம் ஹிட் ஆனதை தாண்டியும் இதுக்கு முன்னாடி லக்கி பாஸ்கர்னால இந்த படத்துக்கு கொஞ்சம் புக்கிங் ரொம்பவே நல்லா இருக்கும். டிக்கெட்டுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நாளுக்கே ரொம்ப கம்மியா இருந்தது டிமாண்டு. இப்போ ஓரளவுக்கு 2-3 நாள் இந்த பப்ளிக் ஹாலிடேன்றதுனால இருக்கு. பட் இது எந்த மாதிரி போகும்னு தெரியல. வேர்ட் ஆஃப் மவுத் ரிவ்யூஸ் ஓரளவுக்கு இதா இருந்தாலும் வேர்ட் ஆஃப் மவுத் எந்த மாதிரி போகும் தெரியல. ஏன்னா நிறைய பேர் மிக்ஸ்டு ரிவ்யூஸாக அது போகுது. ஒருத்தங்க ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க ஒருத்தங்க ரொம்ப நல்லா இல்லைன்றாங்க. எந்த மாதிரி போகும் தெரியல. இத்தனைக்கும் அடுத்த வாரம் ஓணமுக்கு தெலுங்குல மலையாளத்துல சில படங்களும் தெலுங்குல இருமுடின்ற
ரெகுலர் வருது. அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இத்தனைக்கும் லாஸ்ட்ல வந்து டிசி ஸ்பைடர்மேன் படங்களே இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த படத்தை பெருசா எழுத்துக்களையோ ப்ராப்பரா இன்னும் ப்ரமோட் பண்ணிருக்கலாமா. இத்தனைக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி விஷயம் என்னன்னா, இது ஒத்துக்கலைன்னாலும் இதுதான் உண்மை. ஒரு சின்சியரான இன்னும் கொஞ்சம் பாட்டு தான், ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு தான் வந்து மெயின் புல் ஃபேக்டரா இருக்கு. இப்போ கருப்பு சாய் பேங்கர் இல்லாம ஒரு வேற ஏதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் நார்மலா ஒரு படத்துக்கு ஒரு ஹிட் மட்டும் கொடுத்துட்டு போவாங்களே, அந்த மாதிரி ஏனோ தானே ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு ஒரு பாட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஏன்னா கருப்புல நாட் ஓன்லி த சாங்ஸ், பிஜிஎம் படம் ஃபுல்லா அங்கங்க அது ரொம்பவே அட்ராக்டிவ், அவ்வளவு நல்லா இருக்கும். அதுவே ஒரு பெரிய புல்லிங் ஃபேக்டர். அது இந்த படத்துல ரொம்பவே மிஸ்ஸிங்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒத்துக்கலனாலும் அனிருத்தும் சாய் பேங்கரும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் தமிழ் சினிமாவை. இதுக்கப்புறம் அவங்க மியூசிக் பண்ணாங்க, உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் வீக் வந்த டிசி அதே மாதிரிதான். அவங்களோட ஃபேஸை தாண்டி அவங்க போடுற சில பாடல்கள் மியூசிக் எல்லாமே படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு பெரிய ஒரு ஈர்ப்பா இருக்கு. அது இந்த படத்துல எனக்கு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படத்துல மியூசிக்லாம் போட்டிருக்காங்க, எல்லாம் ஃபைன், ஓகே, நல்லாவே இருந்தாலும் புல் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச பட்டாம்பூச்சி சாங் ரொம்பவே நல்லா இருந்தது, பார்க்க நல்ல கேட்சியான சாங், ரொம்பவே நல்லா இருந்தது. பட் மற்ற சாங் எல்லாமே நான் தியேட்டர்ல கேட்டு 2 டைம்ஸ் நான் பார்த்துட்டேன். இன்னும் எனக்கு வந்து அந்த ஒரு ஒரு மாதிரி இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. மேபி நிறைய பேர் அந்த சாங்ஸ் திரும்ப திரும்ப கேட்டு உங்களுக்கு மேபி செட் ஆயிருந்தும் எனக்கு ஏதோ படத்துல பிஜிஎம் எங்கும் பெருசா நிற்கிற மாதிரின்னு தெரியல. பட் வாட் எவர், பட் ஓவராலா ஒரு டீசென்ட் ஆவரேஜ் ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த அளவை, குண்டப்புறம், அப்புறம் வாரிசு, இந்த மாதிரி இலை சார்ந்த குடும்ப படங்கள், அதை தாண்டி மமிதா பஜோட ஆக்டிங்லாம் பார்த்து நான் ஜாலியாக இருப்பேன். சூர்யாவை பார்க்கணும் அப்படின்னா அந்த படங்கள் நீங்கள் வந்து சூர்யா படம் வழக்கமா ஒரு தெலுங்கு ட்ராமால சூர்யா இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் அதை பார்க்கணும்னு கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். இல்லைப்பா எனக்கு அதுவே ஒர்க் அவுட் ஆகலைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான்.